Dear team, welcome to Dream Beyond Training Academy. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் செட்டில்மெண்ட் as per the Industrial Dispute Act and the upcoming courts. Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் செட்டில்மெண்ட். செட்டில்மெண்ட் அப்படின்னா ஒப்பந்தம். ஒப்பந்தம் எத்தனை வகைப்படும்? இரண்டு. இருதரப்பு ஒப்பந்தம், முத்தரப்பு ஒப்பந்தம். இருதரப்பு பைபார்ட்டைட் செட்டில்மெண்ட் அப்படின்னும் போது ரெண்டு பார்ட்டி யார் யாருன்னா எம்ப்ளாயர் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் ஒர்க்மென் ரெப்ரசன்டேட்டிவ், இரண்டு தரப்பு. முத்தரப்பு அப்படின்னும் போது த்ரீ பார்ட்டிஸ். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயர் ரெப்ரசன்டேட்டிவ், செகண்ட் பார்ட்டி workmen representative, third the government representative, that is conciliation officer. Okay, வாங்க நம்ம இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். The first one is definition. The definition பார்த்தோம்னா ரெண்டுமே இது பண்ணுது. என்னன்னாக்கா settlement means settlement arrived at in the course of conciliation proceedings, அதாவது முத்தரப்பு ஒப்பந்தம், and includes written agreement between the employer and worker arrived at otherwise than in the course of conciliation. இருதரப்பு ஒப்பந்தம், அதாவது between employer and workman, இருதரப்பு ஒப்பந்தம். Okay, in case of bipartite settlement, a copy thereof has been sent to an officer authorized in this behalf by the appropriate government and conciliation officer. இந்த ரெண்டு அத்தாரிட்டிக்கும் இந்த bipartite settlement போடும்போது நாம ஒரு காப்பி அனுப்பணும். அனுப்புனாதான் that becomes registered. அப்படி இல்லைனாக்கா அந்த செட்டில்மெண்ட் செல்லாது. ஓகே, கோடான் ஐயாருக்கும் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா, ஐடி ஆக்ட்ல ஒர்க் மென், அதாவது ஒர்க் மென் ப்ளூரல்ல சொல்லியிருக்காங்க. பட் கோடான் ஐயா 2020ல ஒர்க்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது சிங்குலர் அண்டு ப்ளூரல். த சிங்குலர் அண்டு ப்ளூரல், வாட் டிஃபரன்ஸ் இட் மேக்ஸ் and how the court is going to interpret அப்படின்றத நம்ம வருங்காலத்தில் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நமக்கு இதனுடைய இம்ப்ளிகேஷன் இப்போதைக்கு நம்ம எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் ஓப்பன்லி ஐ அட்மிட். அடுத்தது செட்டில்மெண்ட் அப்படின்னா இது எங்கே வருது அப்படின்னும் போது இட் கம்ஸ் அண்டர் டியூட்டிஸ் ஆஃப் கன்சிலியேஷன் ஆஃபீஸர். செக்ஷன் 12(3) ஐடி ஆக்ட்ல கோடான் ஐஆர்ல வந்து 53(3). ஓகே, இதில் செக்ஷன் 12(3) நமக்கு பழக்கப்பட்டதே நான் சொல்லிடுறேனே. 12(3)ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, the moment he receive the dispute, he will call the சம்பந்த parties. செகண்ட் என்ன பண்ணுவார்? he will take all the initiates, he will investigate the matter. 12(3) he will make a, if ரெண்டு பார்ட்டியை வந்து அக்ரி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா he will make a settlement. if party is not agreeing அப்படின்னா 12(4)ல ஃபெயிலியர் ரிப்போர்ட் அனுப்புவார். அண்ட் 12(5)ல the appropriate government may refer or may not refer the dispute to the labor court or industrial tribunal depending on schedule 2 or 3. So இப்போ நம்ம இன்னைக்கு டாபிக் ரெலவெண்ட் எது? 12(3), that is settlement. If settlement is of dispute is arrived அப்படின்னும் போது the conciliation officer shall send a report to the appropriate government or an officer authorized. So நம்ம டெஃபினிஷன்ல in case of bipartite settlement இந்த ரெண்டு பேருக்கு எது appropriate government யார் அனுப்புவாங்க? The party will send. In case of 12(3) settlement, the conciliation officer will send a report to the appropriate officer appointed at the under appropriate government. So இதில் வந்து கோடான் ஐயாருக்கும் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டுக்கும் there is no change. It is just a copy and paste. தமிழ்நாடு ரூல் 44ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அந்த சேஞ்ச் மாற்றம் அப்படின்னா, in case of tripartite settlement, in addition to sending a copy to the appropriate government, the conciliation officer, இங்க பாருங்க, electronically or by registered post or by speed post, he will upload on the designated portal. இதுதான் நமக்கு முக்கியம். அதாவது லேபர் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு போர்ட்டல் டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ட்டல்ல எல்லா செட்டில்மெண்ட்டையும் he will, rather the conciliation officer will அப்லோட் அப்படின்ட்டு தமிழ்நாடு ரூல்ல சொல்லுறாங்க. ஆஸ் ஃபார் அஸ் செட்டில்மெண்ட் இஸ் கன்சர்ன், ஒன்லி இந்த ரூல் 44 மட்டும்தான் நமக்கு ரெலவெண்ட். வேற எதுவுமே அதை பற்றி ரொம்ப அதிகமாக செட்டில்மெண்ட் பற்றி குறிப்பிடப்படவில்லை தமிழ்நாடு டிராஃப்ட் ரூல்ல. அடுத்தது பாண்டிங் பார்க்க போகிறோம். இப்போ பாண்டிங் வந்து 18(1) ஐடி ஆக்ட் அண்ட் கோடான் ஐயாவில் வந்து 57. 18(1) அப்படின்னும் போது
நம்ம இதே பாருங்க, செட்டில்மெண்ட் அரைவ்டு பை த அக்ரிமெண்ட் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் ஒர்க்கர் அதர்வைஸ் தேன் இன் த கோர்ஸ் ஆஃப் கன்சிலியேஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவுட் சைடு த கன்சிலியேஷன் ப்ரொசீடிங்ஸ், அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ இப்போ அவுட் ஆஃப் கன்சிலியேஷன், அவுட் சைடு த கோர்ஸ் ஆஃப் கன்சிலியேஷன் ப்ரொசீடிங், அதாவது பைபார்ட்டட் செட்டில்மெண்ட்டாக இருந்தால் ஷெல் பி பைண்டிங் ஆன் த பார்ட்டிஸ் டு த அக்ரிமெண்ட். யார் யாரெல்லாம் சைன் பண்ணாங்களோ அவர்களை மட்டுமே கட்டுப்படுத்தும், மற்றவர்கள் யாரையும் இது கட்டுப்படுத்தாது. இதுவும் வந்து பிட்வீன் ஐடி ஆக்ட் அண்ட் கோட் ஆன் ஐஆர் தெர் இஸ் நோ சேஞ்ச். அடுத்தது ட்ரைபார்ட்டேட் அக்ரிமெண்ட் செக்ஷன் 18(3) அண்ட் கோட் ஆன் ஐஆர்ல வந்து 57(3). செட்டில்மெண்ட் அரைவ்ட் அட் இன் த கோர்ஸ் ஆஃப் கன்சிலியேஷன் ப்ரொசீடிங்ஸ். இந்த ஆர்பிட்ரேஷன் அட்ஜுடிகேஷன் நான் டெலீட் பண்ணிட்டேன், பிகாஸ் நம்முடைய டாபிக் வந்து இன்னைக்கு செட்டில்மெண்ட், அதனால. ஓகே, ஷெல் பி பைண்டிங் ஆன். ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் பாருங்க, ஆல் பார்ட்டிஸ் டு த டிஸ்பியூட். 18(1) மாதிரி எந்த பார்ட்டி டிஸ்பியூட் பண்ணாங்களோ எம்ப்ளாயர் அண்ட் ஒர்க்கர், இது 2 பேரையுமே வந்து கட்டுப்படுத்தும். ஒன்று. செகண்ட் என்னன்னா, ஆல் அதர் பார்ட்டிஸ் சம்மன் டு அப்பியர். ஸோ இது யாரெல்லாம் சம்மன் பண்ணியிருக்காங்களோ அவர்களையும் இது கட்டுப்படுத்தும். ஸோ இது 2மே வந்து பைண்டிங் ஆயிடுது. இப்போ ஸ்பெசிஃபிக்காக எம்ப்ளாயர் சைடு யாரை கட்டுப்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, வேர் எ பார்ட்டி ரெஃபர் டு இன் கிளாஸ் ஏ ஆர் பி இஸ் அன் எம்ப்ளாயர், எம்ப்ளாயராக இருந்தால் இஸ் லீகல் ஹையர், சக்சஸர் ஆர் அசைனீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எம்ப்ளாயர் சைடில் இது 3 பேருமே. இப்போ விபி இல்லை சிஇஓ இருக்காரு, ரிசைன்மெண்ட் இல்லை ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டாரு, புதுசாக வர்றவரை சார் எனக்கு தெரியாது நான் சைன் பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது, அவரையும் அது கட்டுப்படுத்தும். அதே போல் வேறு பார்ட்டி ரெஃபர் டு இன் கேஸ் ஆஃப் கிளாஸ் ஏ ஆர் பி கம்போஸ்ட் ஆஃப் ஒர்க்கர் அப்படின்னு இருந்தாக்கா, ஆல் பர்சன் ஹூவர் எம்ப்ளாய்டு இன் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட்ல ப்ரெசன்ட்லி இருக்கிறவங்க, தென் all the person who subsequently becomes employed in the establishment. அது சைன் பண்ண பிறகு யாராவது ஜாயின் பண்ணாங்கனாக்கா, சார் செட்டில்மெண்ட் சைன் பண்ணும்போது நான் இல்லவே இல்லை சார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இட் இஸ் பைண்டிங் இம் ஆல்சோ. செட்டில்மெண்ட் அப்படின்றது என்னன்னாக்கா, இது நாட் ஓன்லி சார்ட்டர் ஆஃப் டிமாண்டுக்கு மட்டுமோ இல்லை ஊதிய ஒப்பந்தம் மட்டும் இல்லை, செட்டில்மெண்ட் குட் பி ஃபார் எனி திங். போனஸாக இருக்கலாம் இல்லையா, ஏன்னா இன் கேஸ் ஆஃப் எல்டிஎஸ்ல மட்டும் நம்பர் ஆஃப் ஒர்க்கர் கவர்டு அப்படின்னு போட்டு 68, 70 அப்படின்னு நம்பர் குறிப்பிட்டு அந்த நேம் லிஸ்ட்டை வந்து அனெக்சரில் போட்டுருவாங்க. அப்படின்னும் போது ஒன்லி அந்த நேமில் இருக்கவங்களை மட்டும்தான் கட்டுப்படுத்தும். பட் இன்கேஸ் ஆஃப் மற்ற செட்டில்மெண்ட், சே ஒர்க்கிங் ஹவர், போனஸ், ஷிஃப்ட் ஒர்க்கிங், இந்த மாதிரி வேறு ஏதாவது செட்டில்மெண்ட் போடுறாங்க அப்படின்னாக்கா, சப்சிக்வெண்ட்லி ஜாயின் பண்ணாங்கனாக்கா அவர்களையும் அது கட்டுப்படுத்தும். ஸோ இப்போ இதில் கோட் ஆன் ஐஆர் அண்ட் ஐடி ஆக்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, லேபர் கோட் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இதில் டெலீட் பண்ணியிருக்காங்க. வை? பிகாஸ் கோட் ஆன் ஐஆர்ல லேபர் கோர்ட்டே ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஒன்லி ட்ரிபியூனல் மட்டும்தான் இருக்கு இல்லையா. அதனால லேபர் கோட்ன்ற லேபர் கோர்ட்ன்ற வார்த்தை இல்லை, ரெஸ்ட் ஆல் சேம், தெர் இஸ் நோ சேஞ்ச். ஓகே, செட்டில்மெண்ட் பீரியட் ஆஃப் ஆப்ரேஷன் எப்போ துவங்கும், எப்போ முடியும்? ஓகே, ஃபர்ஸ்ட் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து செக்ஷன் 19 ஐடி ஆக்ட்ல அண்ட் இதில் வந்து கோட் ஆன் ஐஆர்ல 58. ஃபர்ஸ்ட் வந்து கமென்ஸ்மெண்ட். ஷெல் கம் இன் டு ஆப்ரேஷன் ஆன் சச் டேட் ஆஸ் அக்ரீடு. அதில் வந்து ஏதாவது டேட் குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த தேதியிலிருந்து திஸ் வில் கம் இன் டு ஆப்ரேஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள் எல்டிஎஸ் நான் போடுறேன். எல்டிஎஸ் அப்படின்னும் போது சார் 2022 ஜனவரியிலிருந்து இது வந்து இஸ் அப்ளிகபிள் அப்படின்னு டேட் போட்டிருந்தாங்கனாக்கா, ஸோ திஸ் வில் கமென்ஸ் ஃப்ரம் 2022 ஜனவரி. சப்போஸ் அந்த மாதிரி டேட் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னா, நம்ம எந்த டேட் போட்டு சைன் பண்ணுறோமோ அந்த டேட்லேருந்து திஸ் வில் கம் இன் டு ஆப்ரேஷன். ஸோ கமென்ஸ்மெண்ட் ஆயிடுது. எப்போ கன்க்ளூஷன் அப்படின்னு, எப்போ முடிவு வரணும் இல்லைங்களா, ஆரம்பம் அப்படின் போது முடிவு வரணும். எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தா, சச் செட்டில்மெண்ட் ஷெல் பி பைண்டிங் டு சச் பீரியட் ஆஸ் அக்ரீட் பை த பார்ட்டிஸ். எவ்வளோ நாள் அதில் வந்து ஒத்துக்குன்னு இருக்காங்களோ அது வரையில். இப்போ 2 இயர் 3 இயர் அப்படின்னு போட்டாக்கா, சே சப்போஸ் நம்ம வந்து எல்டிஎஸ் போடுறோம் அப்படின்னும் போது 1st January 2022 டு 31st December 2024 அப்படின்னு போட்டாங்கனாக்கா 31st December முடிஞ்சிடும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டேட் போடலை அப்படின்னா, டேட் போட்டிருந்தா அந்த டேட்டு இப்போ வந்து என்னைக்கு முடியுது அப்படின்ற டேட் போடலை அப்படின்னாக்கா 6 months இட் அப்ளிகபிள் இல்லை, வில் கம் இன் டு ஆப்ரேஷன் ஒன்லி ஃபார் 6 months. ஓகே, 6 months ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ரினியூ பண்ணவே இல்லை அப்படின்னா, திஸ் வில் கண்டினியூ டு பி ஷெல் கண்டினியூ டு பி பைண்டிங் த பார்ட்டிஸ். திஸ் வில் கண்டினியூ. ஹவு லாங் இட் வில் கண்டினியூ அப்படின்னாக்கா, அது டெர்மினேஷன் லெட்டர் யாராவது ஒரு பார்ட்டி,
டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்து அந்த லெட்டர் கொடுத்த நாள்ல இருந்து 60 நாட்கள், ஏன்னா சப்சிக்வெண்ட்லி அதுக்கப்புறம் தே மே ரேஸ் அனதர் ஃப்ரெஷ் சிஓடியோ இல்லை வேறு ஏதோ போடுவாங்க. அதனால் அந்த லெட்டர் கொடுத்த நாள்ல இருந்து 60 நாளைக்கு இது வந்து பைண்டிங். ஓகே, நம்முடைய கோடானையாருக்கும் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இந்த செக்ஷன் 19 ஆர் கிளாஸ் 58 பொறுத்தவரை என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஐடி ஆக்டில் 2 மந்த் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, இதில் வந்து 60 டேஸ்னு கொடுத்துருக்காங்க இன் நம்பர். இப்போ 2 மந்த் அப்படின்னு பாருங்களா, இட் மே பி 58 டேஸாக இருக்கலாம். இப்போ பிப்ரவரி மார்ச்சாக இருக்கும்போது என்ன ஆகும், பிப்ரவரி மார்ச்னா 59 டேஸ் இல்லையா, 28 + 31 59 டேஸ். இப்போ ஜூலை ஆகஸ்ட் அப்படின்னும் போது 62 டேஸ். ஸோ இது வேரி ஆகும், 59 60 61 62 இப்படி வேரி ஆகும். பட் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக என்னென்னா 60 நாட்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மந்த்னு போடல. அது ஒன்று தான் வித்தியாசம். பெனால்ட்டி, ஒரு செட்டில்மெண்ட் போட்டேன், அந்த செட்டில்மெண்ட் இருக்க ஏதாவது ஒரு கிளாஸை நான் வந்து அபைட் பண்ணல அப்படின்னா வாட் இஸ் அ பெனால்ட்டி? 85 சப் கிளாஸ் 17 என்ன சொல்லுதுன்னா, எ பர்சன் ஹூ கமிட்ஸ் எ பிரீச் ஆஃப் எனி டேர்ம்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் அப்படின் போது 25,000 to 2 lakh rupees ஆர் 3 month imprisonment ஆர் போத். 25 இருந்து 2 lakh வரையில பெனால்ட்டி, ஆர் 3 month imprisonment அப் டு 3 month ஆர் போத் பெனால்ட்டி ஆஸ் வெல் அஸ் இம்ப்ரிசன்மெண்ட் ரெண்டுமே இருக்கும். ஓகே, ரிமூவல் ஆஃப் டவுட். இப்போ செட்டில்மெண்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு டேர்ம் இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை இல்லை ஏதாவது ஒரு சந்தேகம் வந்தது ஃபார் த பார்ட்டிஸ் அப்படின்னா who will clear the doubt அப்படின்னு பார்த்தோம்னாக்கா the interpretation, அந்த வேர்டிங்கை who will give the correct interpretation அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 95 சப் கிளாஸ் 1 என்ன சொல்லுதுன்னா, may refer the question to such tribunal or national tribunal. ஸோ ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா, இன்டர்பிரிட்டேஷன்ல ஏதாவது டவுட் இருந்தால் this will be referred to the tribunal or national tribunal. ஓகே, நம்ம பெனால்ட்டி பார்த்துட்டோம் ஆல்ரெடி 58ல. இன் அடிஷன் ஷெட்யூல் 2 ஆஃப் கோடான் ஐஆர்ல என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, ஃபெயிலியர் டு இம்ப்ளிமெண்ட் செட்டில்மெண்ட் வில் பி ட்ரீட்டட் as unfair labor practice. unfair labor practice இதை வந்து will be treated. ஜஸ்ட் ஒரு சம்மரி இல்லை சம்மரைஸ் குயிக்காக நம்ம ஒரு இது பண்ணிடலாம். டெஃபினிஷன் 2ZI ஆர் 2P ஐடி ஆக்டில் என்னன்னாக்கா, செட்டில்மெண்ட் அரைவ்ட் அட் த கோர்ஸ் ஆஃப் கன்சிலியேஷன் ஆர் otherwise than in the course of conciliation, tripartite settlement or bipartite. In case of tripartite settlement, the report will be sent to appropriate government by the conciliation officer. In case of bipartite settlement, the report will be sent by the party concerned. Okay, holding TN rule என்ன சொல்லுதுன்னா, in addition to sending appropriate government, the conciliation officer will also upload either bipartite இருக்கலாம் ஆர் ட்ரைபார்டைட் இருக்கலாம். ஏன்னா பைபார்டைட்ல வந்து அவருக்கு ஒரு காப்பி அனுப்புறாங்க இல்லைங்களா பார்ட்டி, அதை வந்து he will upload in the portal. லேபர் வெல்ஃபேர் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் அந்த போர்ட்டல் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ட்டலில் he will upload. Then bonding, in case of bipartite settlement it will be binding only the party. In case of tripartite settlement it will be binding the parties plus who are all summoned. In case of employer, legal heir, successor and assignees. In case of worker, the person who are party, presently employed and subsequently employed. Period of operation, if any date is mentioned, on the date learned the ஆரம்பிக்கும். If no date is mentioned, the date of signing, commencement. எப்போ conclusion, if any date is mentioned, அது வரையில that will be into operation. If no date is mentioned, then for 6 months plus will continue to operate until either of the party gives notice of termination and 60 days thereafter. Okay, penalty 85 என்ன சொல்லுதுனாக்கா, 25 to 2 lakh rupee penalty or up to 3 month imprisonment or both. Removal of doubt, any doubt in interpretation of this settlement, this will be referred by the appropriate government to the tribunal or national tribunal, and they are the authorized body to interpret the settlement oda வார்த்தைகள். Okay, in addition to penalty, the non-compliance of settlement will also be treated as unfair labor practice under schedule 2 item number 13 of code on IR 2020. With this இன்னைக்கு டாபிக் நான் முடிச்சுக்கிறேன்.
நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் அண்ட் குட் டே.